142ன்னு ஒரு உறுப்பு இருக்கு, 141ன்னு ஒரு உறுப்பு இருக்கு. 141 படி என்னன்னா, தனக்கு முன்னால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அரசமைப்பு சட்டத்தில் ஒரு தெளிவில்லை என்று சொன்னால் தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. அது தெளிவுபடுத்தி சொல்லிவிட்டால் அதுதான் சட்டம். நீங்க முதல் 1952ல் ஆளுநரை வைத்து ஆட்சி கவிழ்ப்பு நடத்தி அதை எல்லாமே டிராமா நடத்துறது நேரு தான். அதுவும் தமிழ்நாட்டில் தான், அதுவும் சென்னை மாகாணத்தில் தான். அம்பேத்கர் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே அம்பேத்கர் சொன்ன விஷயங்கள் மீறப்பட்டுடுச்சு. ஏன்னா அவர் நம்பினார், நீங்கள் ஆட்சியாளர்கள் ஒரு பொதுவாக ஒரு கல்விமான்களை, ஒரு நடுநிலையாளர்களை தான் ஆளுநராக வைப்பாங்க, அரசியலுக்கு சம்மந்தமில்லாதவர்களை தான் ஆளுநராக வைப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் முதல் தேர்தலே அந்த கதை முடிஞ்சு போச்சு. அரசியல் பற்றற்றவர்கள், கட்சி சார்பற்றவர்கள் தான் ஆளுநராக வைப்பார்கள் என்று நம்பினார்கள். ஆனால் நடைமுறையில் கட்சியில் பதவி கொடுக்க முடியாதவர்களுக்கான புகலிடமாக ஆளுநர் பதவி மாறிவிட்டது. சர்க்காரி ஆணையம் சொல்லுது, ஆளுநர் என்பது ஒரு அதிகார ஒரு நிறுவனம், அவர் தனி நபர் இல்லை. ஒரு தனி நபருக்கு எனக்கு போண்டா பிடிக்கலாம், பஜ்ஜி பிடிக்கலாம், அதெல்லாம் ஆளுநருங்கிற வகையில் சொல்ல, RN ரவிங்கிற வழியில தெளிய சொல்லிக்கலாம். ஆளுநர்னா ஆளுநர் என்னவோ அதுதான். கவர்னருக்கு காலக்கெடு விதிச்சதையும் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு விதிச்சதையும் தவறுன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சுட்டுக்காட்டின எல்லாமே தவறுங்கிறீங்க. ஆமா, தவறு. அப்ப அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு தெளிவான பார்வை இல்லை அப்படிங்கிறது தான் இப்ப நீங்க சொல்ல வர தெரிந்த பார்வை இருக்கு. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோழன் சொல்வீச்சு வலையொலியில் ஐயா மதிப்புக்குரிய வெங்கட்ராமன் ஐயா அவர்களை சந்தித்து கவர்னருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் எதிரான உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு குறித்து விவாதிக்க இருக்கிறோம். ஐயா வணக்கம். உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த நாட்டுல எங்கேயாச்சும் அநியாயம் நடந்திருக்கு நினைச்சாங்கன்னா அவங்களாகவே அந்த கேஸ் எடுத்து அவங்களாகவே தீர்ப்பு கொடுக்கலாம். ஆர்டிகல் 142 என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வேறு எந்த தீர்ப்பாக இருந்தாலும் அதை ஓவர் ரைடு பண்ணி இருக்கு. அதே போல உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாலும் கூட ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு, ஒரு விடயம் இருக்கு, ஒரு சந்தேகம் இருக்குன்னா ஆர்டிகல் 143 ஜனாதிபதிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சமீபத்தில் இந்த தமிழ்நாடு கவர்னர் RN ரவி அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்புகிற அத்தனை மசோதாக்களையும் கிடப்பில் போட்டுட்டார். எவ்வளவு முயற்சி செய்தும் அதை முன் நகர்த்தவே இல்லை. அப்போ தமிழக அரசு என்ன செஞ்சது, உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்டாங்க. அப்போ உச்ச நீதிமன்றம் கவர்னரை கடுமையாக கண்டித்து அவருடைய அனுமதி இல்லாமலே, குடியரசுத் தலைவரினுடைய ஒப்புதல் இல்லாமலே சில சட்டங்களை அவங்க நடைமுறைப்படுத்துறதுக்கு உத்தரவிட்டாங்க. அதே மாதிரி கவர்னருக்கும் காலக்கெடு விதிச்சாங்க. ஒரு மசோதா வந்துச்சுன்னா இவ்வளவு நாளையில் நீங்கள் அதை கையெழுத்து போடணும், அல்லது திருப்பி அனுப்பணும், அல்லது நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி குடியரசுத் தலைவருக்கும் ஒரு காலக்கெடு வச்சாங்க. மாநில அரசினுடைய ஒரு மசோதா வந்துச்சுன்னா இவ்வளவு நாளைக்குள் நீங்கள் ஆய்வு செய்து உங்கள் முடிவை சொல்லணும் அப்படின்னு சொல்லி. இது குறித்து 2 வாதங்கள் இங்கே இருக்கு. அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யாத மாநிலத்தினுடைய முதல்வர்கள், அந்த மாநிலங்கள் எல்லாம் இந்த தீர்ப்பை கடுமையாக வரவேற்கிறாங்க. வலதுசாரிகளாக இருக்கிற சில பேர் இந்த தீர்ப்பை கடுமையாக எதிர்க்கிறாங்க. குறிப்பாக தமிழகத்தினுடைய முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணாமலை இந்த தீர்ப்பு ரொம்ப தவறான தீர்ப்பு, அரசியலமைப்பு சட்டப்படி இது தப்பு, குடியரசுத் தலைவருக்கு எப்படி காலக்கெடு வைக்கலாம், எப்படி கவர்னருக்கு இத்தனை காலக்கெடு எப்படி நீங்கள் வைக்கிறது, இது அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை அப்படின்னா சொல்லியிருக்காரு. அது குறித்த ஒரு தெளிவான விளக்கத்தை ஐயா கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஐயா அண்ணாமலை எதுவுமே தெரியாமல் உளர்றார். சரி, அவர் சொல்கிறது எந்த வகையிலையும் பொருத்தமில்லை. இப்போ இந்த அரசமைப்பு சட்டத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குது. அது குடியரசுத் தலைவர் அதாவது அரசமைப்பு சட்டத்திற்கு ஏதாவது ஒரு பிரிவு பற்றி விளக்கம் கேட்கலாம், அல்லது ஒரு அரசாங்கம் ஏதோ ஒரு மாநில அரசாங்கமோ இல்லை இந்திய அரசாங்கமோ பிறப்பிக்கிற ஒரு சட்டம் என்பது இதுக்கு அரசமைப்பு சட்டத்திற்கு ஒத்திசைவானது தானா அப்படின்னு ஒரு வினாக்களை எழுப்பி விளக்கங்கள் பெறலாம். அதுக்கு அரசமைப்பு சட்டத்தில் 143ன்னு ஒரு பிரிவு இருக்குது. சரி,
அது வந்து ஒரு அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு. அது வந்து அவங்க அந்த அந்த இதன்படி என்ன பண்ணணும்னா, அந்த 143 படி 5 நீதிபதிகள் கொண்ட அரசமைப்பு ஆயத்தை அமர்த்தி அவங்க கேள்விகள் என்ன கேள்விகளோ அதுக்கான விளக்கங்களை உச்சநீதிமன்றம் சொல்லலாம். அந்த கேள்வியை நான் பதில் சொல்ல முடியாது என்று நிராகரிக்கவும் செய்யலாம். 10 கேள்வி அனுப்புனதுல ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு 9 கேள்வி நிராகரிக்கலாம். ஓஹோ, என்ன வேணாலும் செய்யலாம். அதுக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கான அதிகாரம் உண்டு. அதே போல உச்சநீதிமன்றம் இதுல ஒரு கருத்து சொல்லிடுச்சுன்னா அது தீர்ப்பு அல்ல, அது பரிந்துரை. அதை இந்திய அரசாங்கம் பயன்படுத்தலாம், அது வந்து நிராகரிக்கலாம் அல்லது கிடப்பில் போட்டுடலாம். அதனால் இது வந்து என்னென்னா, இந்த 143ங்கிறது ஒரு அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் தான், அட்வைஸ் பண்ணலாம், அவ்வளோதான். அந்த அட்வைஸை இவங்க கேட்டுக்கிறாங்க. குடியரசுத் தலைவர் கேட்டுக்கிறாங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர் முர்முனுடைய தனிப்பட்ட அது கிடையாது. அமைச்சரவை, மோடி அமைச்சரவை உள்துறை அமைச்சகத்தின் மூலமாக அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க. அவங்க குடியரசுத் தலைவர் வழியாக கேட்குறாங்க. அது மோடி ஆட்சியினுடைய கேள்விகள் தான் இந்த 14 கேள்விகள் என்பதெல்லாம். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஆமாம், அதுதான் உண்மையான சட்ட நிலவரம். அதுதான். சரி, இப்போ இந்த 14 கேள்விகளில் எந்த கேள்வியுமே புதிதாக தீர்ப்பு பெறுவதற்கோ விளக்கம் பெறுவதற்கோ தேவையான செய்தி கிடையாது. ஓஹோ, நான் இப்போ 2-3 விஷயங்கள் நான் சொல்கிறேன். 14 கேள்வியும் பார்த்துருந்தோன்னு நேரம் ஒரு இப்போ மையமான பிரச்சனை என்ன, ஆளுநருடைய அதிகாரம் பற்றி சொல்லுவது 200 உறுப்பு 200. அதில் வந்து சப் ஆர்டிகல் 1, 2 இருக்குன்னு வச்சுங்க. 200ங்கிற ஆர்டிகல் உறுப்பு அது என்ன சொல்லுது, நீங்கள் வந்து ஆளுநர் இப்போ ஒரு அமைச்சரவை ஒரு சட்ட மசோதாவை வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஆளுநர் கையெழுத்துக்கு அனுப்பிட்டா அவருக்கு முன்னால் 3 வாய்ப்புகள் உண்டு. ஒன்று, அதில் வந்து கேள்விகள் எழுப்பி எதிர்கேள்விகளை சொல்லி இந்தந்த விஷயங்கள் இதில் பொருத்தமாக இல்லை, நீங்கள் திருத்தம் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பலாம். திருப்பி அனுப்பலாம், விளக்கம் கேட்டு திருப்பி அனுப்பலாம். அப்படி திருப்பி அனுப்பின பிறகு இவர் ஆளுநர் கேட்ட வந்து கேள்விகளுக்கு பதில் அளித்தோ, ஆளுநர் சொன்ன திருத்தங்களை ஏற்று திருத்தம் செய்தோ, அல்லது எதுவுமே செய்யாமல் பழையபடி அந்த சட்டத்தையே திரும்ப அனுப்பினால் ஆளுநர் கையெழுத்து போட்டாகும். ஓஹோ, இதுதான் உங்களுக்கு. சரி, சில விஷயங்களில் வந்து இது வந்து அரசமைப்பு சட்டத்தின்படி இந்திய அரசனுடைய அதிகாரத்தின் கீழே வருதா, மாநில அரசின் கீழே அதிகாரத்தின் கீழே வருதா என்ற ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா ஆளுநருக்கு அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். சரி, இந்த 3 ஆப்ஷன் தான் அவருக்கு உண்டு. ஆளுநருக்கு இருக்கிறது இந்த 3 வாய்ப்பு தான். சரி, இப்போ இதில் என்ன, இந்த வாய்ப்புகள் எல்லாவற்றிலையும் சொல்லப்படாத ஒன்று என்னன்னா, எவ்வளவு நாளுக்குள்ள அதை செய்யணும் அப்படிங்கிறது சொல்லப்படணும். இதுதான் அதில் பிரச்சனையே அதுதான். அப்போ நீங்கள் வந்து இது எல்லாத்துக்கும் இப்போ நீங்கள் வந்து அமைச்சரவை அளித்திருக்கிற ஒரு சட்ட முன்வரைவை எவ்வளவு நாளுக்குள்ள திருப்பி அனுப்பலாம், எவ்வளவு நாளுக்குள்ள அவர் வந்து கையெழுத்து போடலாம், எவ்வளவு நாளுக்குள்ள வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் என்பதற்கு எந்த கால வரையறையும் சொல்லப்படலை. ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, as soon as possible, எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் ஆளுநர் இதில் செயல்படணும் அப்படிங்கிறது தான் போட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த as soon as possible-க்கு என்ன விளக்கம் என்பதை அதில் விளக்கப்படாத இடம் அது. சரி, அரசமைப்பு சட்ட உறுப்பு 200-இல் விளக்கப்படாத இடம் அது. சரி, அதை விளக்குகிற பொறுப்பு உச்சநீதிமன்றத்துக்கு தான் உண்டு. உறுதியா 142ன்னு ஒரு உறுப்பு இருக்கு, 141ன்னு ஒரு உறுப்பு இருக்கு. 141 படி என்னன்னா, தனக்கு முன்னால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அரசமைப்பு சட்டத்தில் ஒரு தெளிவில்லை என்று சொன்னால் தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. அது தெளிவுபடுத்தி சொல்லிவிட்டால் அதுதான் சட்டம். அரசமைப்பு சட்டப்படி என்னன்னா, பொதுவாக சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் தான் சட்டம் இயற்றும் மன்றங்கள். ஆனால் சில விதிவிலக்கான சூழலில் விளக்கம் பெறக்கூடிய வாய்ப்புகள் அப்படி இருக்குமானா அதை வந்து என்னன்னா நீதிமன்றம் இயற்றுகிற சட்டம்னு பேர். அதுதான் 141. நீங்கள் அதுக்கு கொடுக்குற விளக்கம் இருக்குது, அது ஒரு சட்டத்தின் தகுதி உடையது. அதன் பிறகு அதுதான் சட்டம், அதுவே சட்டமாக மாறிடும். ஆமாம், அதுதான் சட்டம். நீங்கள் அதன் பிறகு நீங்கள் வந்து அதை மாற்றி நாடாளுமன்றத்தில் இன்னொரு சட்டம் இயற்றினாலே தவிர அதுதான் பிரிவைல் ஆகும், அதுதான் தொடரும். நீதிமன்ற தீர்ப்பு தான் சட்டமாக தொடரும். இப்போ இந்த பிரச்சனை தான் இதில் இருக்குது. இன்னொன்று என்னன்னாக்க,
142ன்னு ஒரு பிரிவு இருக்கு. 142ங்கிறது எப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு ஆளுநர் குடியரசுத் தலைவர்கிட்ட இந்த சட்டமன்றமோ அந்த இதில் அமைச்சரவையோ அமைச்சிருக்கிற விஷயத்தில் ஏதாவது நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, எதுவுமே முடிவெடுக்காமல் எழுபறியில் இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி சூழலில் ஒரு அதனுடைய ஃபார் டூயிங் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறான். முழு நீதி வழங்குவதற்காக சிறப்பதிகாரம் என்பது வழங்கப்பட்டு தான் 142. இதெல்லாம் தான் இப்போ மோடி அரசாங்கம் வந்து குடியரசுத் தலைவருடைய கேள்வியாக எழுப்பியிருக்கிறாங்க. 200ல் காலக்கெடு விதிக்காத போது, 201ல் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு விதிக்காத போது 3 மாதம் தான் அப்படின்னு காலக்கெடு விதிப்பதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் உண்டான்னு கேட்குறாங்க. புதுசு இல்லை, இது சட்ட விளக்கம் பெறக்கூடிய செய்தியே கிடையாது. ஏன் அப்படின்னா, 7 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்றத்தினுடைய அரசமைப்பு ஆயம் ஏற்கனவே ஷம்ஷேர் சிங் வழக்குன்னு ஒன்று இருக்குது, ரொம்ப ஃபேமஸ் வழக்கு. இந்த ஷம்ஷேர் சிங் வழக்கில், ஷம்ஷேர் சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அந்த வழக்கில் தெளிவாக தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அமைச்சரவை என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவிற்கு ஒரு எழுத்து பிசகாமல் ஆளுநர் கட்டுப்பட்டவர், அவருக்கென்று எந்த இடத்திலும் விருப்பதிகாரம் கிடையாது. அதை முன்னெடுத்துக்காட்டாக வைத்து தான் இப்போ 2 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற ஆயம் இந்த கால வரையறுப்பை வச்சிருக்கு. சரி, கால வரையறுப்பை எப்படி தீர்மானிச்சாங்க அதை விவரமாக விளக்கியிருக்கிறாங்க. எப்படி நான் 3 மாதம் சொன்னேன், நீதிபதி கொண்ட அமர்வு வந்து விவரமாக விளக்கியிருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறதுல வந்து ஏன் நான் 1 மாதம்னு சொல்கிறேன், ஏன் 3 மாதம் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிற பல்வேறு தீர்ப்புகள். அதே மாதிரி அரசமைப்பு சட்டம் பற்றி விவாதத்திற்காக அரசமைப்பு சட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு கேட்கறதுக்காக இதற்கு முன்னால் இருந்த ஆட்சிகள் வெங்கடாச்சலையா குழுன்னு போட்டாங்க. அதுக்கு முன்னால் சர்க்காரியா கமிஷன் போட்டாங்க. சர்க்காரியாங்கிறது 2 விஷயம் உண்டு. கருணாநிதி மேலே ஊழல் விசாரிக்கிறதுக்கு ஒரு சர்க்காரியா கமிஷன் போட்டாங்க, அதே நீதிபதி தான். அந்த சர்க்காரியா பேர் அவரே தலைமையில் இந்த அரசமைப்பு சட்டத்தை எப்படி மாற்றி அமைக்கலாம். தமிழ்நாட்டில் சர்க்காரியா அப்படின்னு சொன்னாவே கருணாநிதி மேலே போட்ட அது விளக்கம் சொல்கிறேன். ஆனால் அந்த சர்க்காரியா அதே நீதிபதி சர்க்காரியா தான், அதே தான். ஆனால் அவரது சர்க்காரியா ஆணையம் என்பது வந்து அரசமைப்பு சட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது, இந்த வெங்கடாச்சலையா கமிட்டியும் இது பண்ணாங்க. இதில் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, சரியாக இந்த அரசமைப்பு சட்ட இந்த 200 உறுப்பு இருக்குல்ல, இது உருவாக்குகிற போது அரசமைப்பு ஆயத்தில் அம்பேத்கர், ராஜேந்திர பிரசாத் முன்னிலையில் என்னென்ன மாதிரி வாதங்கள் நடந்துச்சு, என்ன மாதிரி அதை பதில் சொன்னாங்க. அப்போ என்ன அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பிகள் இந்த 200 பிரிவில் வந்து ஏன் கால வரையறை சொல்லவில்லை அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி வாட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் த ஃபாதர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பேசுகிறாங்க. அவங்க என்ன கருதுறாங்க, இந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய தந்தைமார்கள் என்ன கருதினார்கள், என்ன எதனால இந்த கேப் விட்டாங்க அப்படிங்கும்போது அதில் மிக முக்கியமான இது என்னென்னா, அம்பேத்கர் தான் சொல்கிறார். நீங்கள் பல பேர் கேட்குறாங்க, இந்த மாதிரி கால வரையறைலாம் விட்டிங்கன்னா மாட்டு இழுத்துக்கிட்டு இருந்தால் என்னங்க செய்யுது, அப்புறம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு என்ன தான் மரியாதை அப்படின்னு கேட்குறாங்க. அதுலேயே அப்போ தான் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாத்தையும் இதில் எழுதி வச்சுட்டு இருக்க வேணாம், இந்த மைனர் டீட்டெயில்ஸ்லாம் அதில் எழுதி வச்சுட்டு இருக்க வேணாம். அதை வந்து நம்ம வந்து வரக்கூடிய ஆளுநர்கள் கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள், பெரிய ஸ்காலர்ஸாக இருப்பாங்க, நடுநிலையானவர்களாக இருப்பாங்க, சான்றோர்களாக இருப்பாங்க. அவர்களுக்கான அவர்களுடைய மீது நம்பிக்கை வைத்து நம்ம சில விஷயங்களை அவங்களுக்கு விட்டுறணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி முடிக்கிறாரு. அப்புறம் எல்லாம் ஏற்றுக்கிட்டு முடிக்கிறாங்கன்னு வச்சுங்க. இதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு, அது காங்கிரஸ் ஆட்சியிலேருந்தே மாற்றப்பட்டுருச்சு, கட்சி அரசியலாகவே அது. ஆமாம், நீங்கள் முதல் 1952 ஆளுநரை வைத்து ஆட்சி கவிழ்ப்பு நடத்தி அதை எல்லாமே ட்ராமா நடத்துனது நேரு தான். அதுவும் தமிழ்நாட்டில் தான், அதுவும் சென்னை மாகாணத்தில் தான். நீங்கள் 1952 முதல் தேர்தலில் எல்லா மாகாணத்துலேயும் வந்து காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருச்சு. சரி, இந்த சென்னை மாகாணத்தில் மட்டும் காங்கிரஸ் தோத்துருச்சு. ஓஹோ. எதிர்கட்சிகள் ஒரு கூட்டணி வச்சுருந்தாங்க, அந்த கூட்டணி ஜெயிச்சிருச்சு. சரிங்க. இப்போ அவங்க வந்து என்னென்னா, நாங்கள் ஒரு கட்சி போல் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை ஜெயிச்சு நின்றுட்டாங்க. அவங்கள ஆட்சி அமைக்க கூப்பிடணும், அதான் முறை. பெரும்பான்மை அவங்களுக்கு தான் இருக்குது. இந்த ஸ்ரீ பிரகாசான்னு ஆளுநர் இருந்தார் அப்போ, சென்னை மாகாணத்தினுடைய ஆளுநர். அவர் நேரு அவர்கிட்ட சொல்லி காங்கிரஸ் கட்சியை கூப்பிடுங்கிறார். அவர் வந்து சொல்லி பார்க்குறாரு, எப்படிங்க அவன் தான் பெரும்பான்மை, உனக்கு அவனுக்கு ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இல்லை கூப்பிடுங்கிறார்.
ஒரே டெக்னிக்கல் பாயிண்ட் என்ன, நீ கூட்டணி, இவங்க சிங்கிள் பார்ட்டி அப்படின்னு சொல்லி இவங்களை கூப்பிடுறாங்க, காங்கிரஸை கூப்பிடுறாங்க. காங்கிரஸை கூப்பிட்ட பிறகு அடுத்த பிரச்சனை என்ன நினைச்சுன்னா, காங்கிரஸில் யாரை ஆக்குறதுன்னு அவனுக்குள்ள சட்டையை கிழிச்சு நிற்கிறான். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜாஜி வந்து அதுக்கு முன்னாடி கவர்னர் ஜெனரலாக இருந்தவர், பெரிய பதவியில் குடியரசுத் தலைவர் அளவுக்கான பதவியில் இருந்தவர், அவரை உண்மை முதலமைச்சர் ஆக்குறாங்க. ஏன் அப்படின்னா பஞ்சாயத்து அதுதான், இல்லைன்னா அவனே ஒருத்தர் கிழிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியான சூழல்ல ராஜாஜியை கொண்டு வச்ச உடனே என்ன பண்றாங்கன்னா, ராஜாஜி எம்எல்ஏயும் கிடையாது, எம்எல்சியும் கிடையாது. சரி, அவரை வந்து ஒரு 6 மாசத்துல தேர்தலில் நின்று ஜெயிக்கணுங்கிற கண்டிஷன்ல அவரை கொண்டு போய் முதலமைச்சர் ஆகிறாங்க. அவர் ராஜாஜி வந்தோடனே என்ன பண்றாருன்னா, இந்த காமன்வெல்த் கட்சி, இந்த உழைப்பாளர் கட்சி, இன்னும் ஒரு 4-5 கட்சிகள் அந்த கூட்டணியிலேருந்து அவங்களுக்கு எல்லாரும் மந்திரி பதவி கொடுத்து இழுத்துறாரு. சரி, எதிர்கட்சி கூட்டணியை உடைச்சிடறாரு. அதாவது இப்ப பிஜேபி செய்யற வேலையா தொடங்கி வச்சவர் நேரு, ராஜாஜி வழியா. சரி, என்ன அப்படி பண்ணி முதல்ல வந்து கவர்னரை தவறாக பயன்படுத்தியது வந்து நேரு தொடங்கி முதல்ல இருந்து வந்துருச்சு. சரி, அப்ப அம்பேத்கர் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே அம்பேத்கர் சொன்ன விஷயங்கள் மீறப்பட்டுடுச்சு. ஏன்னா அவர் நம்பினார், நீங்க ஆட்சியாளர்கள் வந்து ஒரு பொதுவாக ஒரு கல்விமான்களை, ஒரு நடுநிலையாளர்களை தான் ஆளுநராக வைப்பாங்க, அரசியலுக்கு சம்மந்தம் இல்லாதவர்களை தான் ஆளுநராக வைப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் முதல் தேர்தல்லே அந்த கதை முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு இந்திரா காந்தி ஆட்சியில் ரொம்ப மோசம், மோடி ஆட்சியில் தலைவிரி கோலமாக இருக்கு. இப்போ அப்போ இது என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து என்ன நம்பிக்கையில் சொல்கிறாங்க, ஒரு அதிக நேரம் எடுத்துக்க மாட்டாங்க, அவர்களுக்கு வேற உள்நோக்கம் எதுவும் இருக்காது, அதனால அவங்க மேலே நம்பிக்கை வைப்போம். அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ 2 மாதம் 3 மாதம்னா அவங்களுக்கு போய் ஏன் காலக்கெடு வைக்கணும், வைக்க வேண்டாம். ஆமாம், அப்படின்னு இந்த சட்டத்தை இயற்றிய பிதாமகன்கள் நினைச்சிருக்காங்க. ஆமாம், அதை வந்து ஆனால் அப்பயே சந்தேகத்தை கிளப்பின பிறகும் இதை சொன்ன பிறகு அவங்க அமைதி ஆகிட்டாங்க. சரி, ஏன்னா அப்படி தானே வரப்போகிறாங்க அப்படின்னு. அது முதல் தேர்தல்லேருந்தே கதை முடிஞ்சு போச்சு. சரி, அது அடுத்தடுத்து மோசமாக தான் ஆச்சே தவிர ஒன்று கட்சியில் யாருக்கும். இப்போ சர்க்காரி ஆணையத்தில் சொல்கிறாங்க, அது இந்த அரசமைப்பு சட்டத்தை பற்றி ஆய்வு செய்யும் போது ஆளுநர் பற்றிய விவாதம் நிறையா நடக்குது. அதில் ஆளுநர் பற்றிய இதில் வந்து நிறையா அதில் சொல்கிறாங்க. சர்க்காரி ஆளுநர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதே தான் சொல்கிறாங்க. அமைச்சர் இந்த அரசமைப்பு சட்ட அவையில் இது வந்து அரசியல் பற்றற்றவர்கள், கட்சி சார்பற்றவர்கள் தான் ஆளுநராக வைப்பார்கள் என்று நம்பினார்கள். ஆனால் நடைமுறையில் கட்சியில் பதவி கொடுக்க முடியாதவர்களுக்கான புகலிடமாக ஆளுநர் பதவி மாறிவிட்டது. சர்க்காரி ஆணையம் சொல்லுது. ஓஹோ, இது எல்லாமே இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு டிஸ்கஸ் பண்ணுது. சரி 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 சரி. அப்போ வந்து நீங்கள் வந்து அமைச்சரவை என்பதுதான் மக்களுடைய விருப்பத்தை பிரதிபலிக்கிற ஜனநாயக வடிவம். அதை நீங்கள் வந்து மக்களுடைய விருப்பத்துக்கு நடக்குதா இல்லையாங்கிறது நீங்கள் அரசியலில் பேசிக்க வேண்டிய விஷயம். சட்டப்படி என்னன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை என்பது மக்கள் விருப்பத்தை பிரதிபலிக்கிற, மக்கள் விருப்பத்தை செயல்படுத்துகிற இடம். அதில் அமர்த்தப்பட்ட ஒரு அதிகாரியாக இருக்கிற ஆளுநர் வந்து அதன் மேலாதிக்கம் செலுத்தக்கூடாது. அப்போ அவருக்கென்று இருக்கக்கூடிய அரசியல் கருத்துக்களை வந்து திணிப்பதற்காக அமைச்சரவையினுடைய முடிவை மாற்றி அமைப்பதோ நிறுத்தி வைப்பதோ கூடாது. அப்போ அதற்கு வந்து ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் என்பதற்கான விளக்கம் அளிக்கணுங்கிறத ஏற்கனவே இருக்கிற தீர்ப்புகள், அரசமைப்பு சட்ட ஆயம் சொல்லியிருக்கிற கருத்துகள், இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த அரசமைப்பு பற்றிய குழுக்கள், இதெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்குங்கிறத வச்சு தான் இந்த 1 மாத இடைவெளி 3 மாத இடைவெளிங்கிறதெல்லாம் வந்து ஆளுநருக்கு தீர்மானித்தது என்பது உச்சநீதிமன்றம் வந்து தானடித்த மூப்பாக செய்யலை. இதற்கு முன்னால் இருக்கிற தீர்ப்புகள் எல்லாவற்றையும் வைத்து தான் ஆளுநருக்கு காலக்கெடு வைத்திருக்கு. இப்போ இந்த எழுப்புறாருல இப்போ அண்ணாமலை மாதிரி ஆளுங்க, அப்போ காலக்கெடுவை வைக்க வேணாங்கிறாங்களா? அப்படிதான் சொல்றது மாதிரி தெரியுது. அதாவது நீங்க வந்து அது கவர்னருடைய விருப்பத்துக்கு விட்டுருங்க அப்படின்னா, அது டிஸ்கிரிஷன் என்பது, விருப்பதிகாரம் என்பது இருக்குல்ல, அது வந்து பல தீர்ப்புகள்ல சொல்லிட்டாங்க. உலகத்தில் இருக்க பல நாடுகளில் சொல்லியிருக்கிறாங்க. டிஸ்கிரிஷன் அப்படின்னா விருப்ப அதிகாரம்னா ஒரு தனிநபரின் விருப்பம் சார்ந்த அதிகாரம் கிடையாது. இட் இஸ் நாட் விம்ஸ் அண்ட் ஃபேன்சி. இதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, பல தீர்ப்புகளில் சொல்லியிருக்காங்க, பல சட்டத்தில் சொல்லி வச்சிருக்கிறாங்க. விருப்பம்னா என்னுடைய பர்சனல் விருப்பம் அல்லது, அதற்கு வந்து ஒரு புறநிலையில் அதற்கான காரண காரியங்களோடு சொல்லக்கூடிய விருப்பமாக இருக்கணும். அப்படி எதுவுமே சொல்லலையே. இப்போ நீங்கள் வந்து இந்த 10 மசோதாக்கள் இந்த துணைவேந்தர் தொடர்பானது இருக்குல்ல, அதை அவர் திரும்ப அனுப்புகிறார். திரும்ப அனுப்பும்போது யூஜிசியின் ஒரு விதையின்படி இல்லைன்னு சொல்லி அனுப்புகிறார். அவங்க அதுக்கு விளக்கம் சொல்லி திரும்ப அதுக்கான சட்டத்தை திரும்ப அனுப்புகிறாங்க. அனுப்பின பிறகு எதுவுமே சொல்லாமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறார். எந்த நோட்டும் கிடையாது, இந்த நாள் அனுப்புகிறேன்னா ஒன்றும் கிடையாது. இது வந்து விருப்பதிகாரம் கிடையாது, மனம் போன போக்கில் போவது. மனம் போன போக்கில் போவது என்பது வேற,
விருப்பதிகாரம் என்பது வேற, டிஸ்கிரிஷன் வேற, விம்ஸ் அண்ட் ஃபேன்சி வேற. இது எல்லாமே சட்டப்படியாக நடக்கணும். ஒரு அதிகார மையத்திற்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கிறான்னா அது அது அதிகாரத்தில் இருக்கிற நபரின் விருப்பத்தை சார்ந்தது இல்லை. புரியுது. அங்கே ஒரு தனி நபராக அவர் செயல்படக்கூடாது, ஒரு இன்ஸ்டிடியூஷனாக செயல்படணும். ஆளுநர் என்பது ஒரு அதிகார ஒரு நிறுவனம். ஆளுநர் என்பது ஒரு நிறுவனம், அவர் தனி நபர் இல்லை. ஒரு தனி நபருக்கு எனக்கு போண்டா பிடிக்கலாம், பஜ்ஜி பிடிக்கலாம், அதெல்லாம் ஆளுநருங்கிற வகையில் சொல்ல, ஆர்.என். ரவிங்கிற வழியில் தெரிய சொல்லிக்கலாம். ஆளுநர்னா ஆளுநர் என்னவோ அதுதான். புரியுதா? அப்போ இந்த ஆளுநர் என்பதனுடைய விருப்பதிகாரத்தை தான் மனம் போன போக்கில் பயன்படுத்திக்க கூடாது என்பதுதான் சொல்றாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா பாக்கெட் வீட்டோ. நீ பாக்கெட்லேயே வச்சுக்கிறது, இதுக்கு கீழே வைக்க மாட்டேன், கொடுக்கவும் மாட்டேன், அப்படியான அதுக்கு பாக்கெட் வீட்டோ. ரத்த அதிகாரம் உனக்கு கிடையாது. ஆனால் உனக்கு இருக்கிற வாய்ப்பு என்ன, எவ்வளோ காலம் வேணால் வச்சுக்கலான் இருக்கு. அதை நீ இப்போ மிஸ்யூஸ் பண்ணுற. அப்போ நான் அந்த இடத்துல நான் வர வேண்டிய அவசியம் இருக்கு. இதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய வேலையை. புரியுது. நீங்கள் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னா என்னங்க அப்படின்னு இந்த தமிழ்நாடு அரசு கேட்குது. அது பதில் சொல்ல வேண்டிய கடத்தில் உச்ச நீதிமன்றம் இருக்கு. அதுக்கு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு புதுசாக வந்த கேள்வி இல்லை, இந்த மாநிலத்தில் மட்டும் வந்த விஷயம் இல்லை, பல மாநிலத்தில் நடக்குது. கேரளா இதே கேள்வி கேட்குறான், பஞ்சாப் அதே கேள்வி கேட்குறான், தெலுங்கானா கேள்வி கேட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியிலும் இதே மாதிரி நடக்குது. அப்போ தொடர்ந்து வரக்கூடிய கேள்விக்கு உச்சநீதிமன்றம் அதை சொல்லிக்கிட்டே போக முடியாது, காலம் தள்ளிக்கிட்டே போக முடியாது. ஒரு கட்டத்தில் பதில் சொல்லணும். அதை கடமை அவங்க செஞ்சுருக்கிறாங்க, அவ்வளோதான். புரியுது. அப்போ உச்சநீதிமன்றம் தன்னுடைய அதிகார எல்லையை தாண்டி 200க்கு விளக்கம் கொடுத்துச்சுன்னு சொல்ல முடியாது. புரியுது. இப்போ அண்ணாமலை அடுத்த கேள்வி என்ன வர்றாரு, குடியரசுத் தலைவருக்கு எப்படி ஒரு சொல்லலாம், குடியரசுத் தலைவர் பற்றி கேள்வியை எழுப்பலையே, குடியரசுத் தலைவர் பற்றி கேள்வி இல்லை, கேள்வி எழுப்பப்பட்டிருக்குது. குடியரசுத் தலைவர் எவ்வளோ காலம் வச்சுக்கலாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாமே புதுசு கிடையாதுங்க. இப்போ பேரறிவாளன் வழக்கில் என்ன பிரச்சனை, பேரறிவாளன் கொடுத்த வழக்கில் ஒரே கேள்வி என்ன, இவ்வளவு டிலே நடக்கலாமா, இவ்வளோதான் விஷயம். இவர் குற்றம் செய்தாரா குற்றம் செய்யவில்லையாங்கிற பிரச்சனைலாம் வேறு, அதெல்லாம் நம்ம தோத்துட்டோம். உண்மையை நம்மளால் நிலைநாட்ட முடியல. அவர் எதுக்கு பேட்டரி வாங்கி கொடுத்தான்னு தெரியலன்னு சொன்னதையே அவன் பதிவு பண்ணலை. அது சம்மந்தப்பட்ட அதிகாரியே திரும்ப வாக்குமூலம் கொடுத்துட்டு புலம்புறாரு, என் மனசாட்சி என்னை உறுத்துகிறது, நான் தூங்க முடியவில்லைன்னு. ஆனாலும் உள்ள போயிட்டாரு, 30 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இவ்வளவு காலமானது என்பதுதான் அதில் விடுதலை செய்வதற்கான அடிப்படையாக அதுதான். இந்த காலம் என்பது எல்லா இடத்துலையும் முக்கியமானது. காலம் கடந்த நீதி அநீதி தான். ஆமாம், அது அடிப்படை விஷயம் தானே. அப்போ அதை தான் அவங்க சொல்கிறாங்க. நீ உனக்கு ஒரு கால நிர்ணயம் கொடுக்காத போது இது நீ இஷ்டத்துக்கு வச்சுக்க முடியாது. அப்போ சரி, இந்த 3 மாதங்கிறது எப்படி வர்றாங்க, ஏன் 6 மாதம் சொல்லலை அப்படின்னு சொன்னால், இதற்கும் அவங்க என்ன அடிப்படையாக வச்சுருக்கிறாங்கன்னா, இதே மோடி அரசாங்கம், இதே அமித்ஷா அவருடைய உள்துறை அமைச்சகம் பல்வேறு துறைகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கு. இப்போ மட்டும் இல்லை, ஏற்கனவே ப. சிதம்பரம் உள்துறை அமைச்சர் நடந்த போது சுற்றறிக்கை அனுப்பியிருக்கு. அந்த சுற்றறிக்கையில் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த அமைச்சகமும் ஒரு கேள்வி எழுப்பி உங்கள்கிட்ட ஒரு அதை அனுப்பினோம்னா அந்த ஃபைலை, அந்த கோப்பை 3 மாதத்துக்கு மேலே வச்சுக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை குடியரசுத் தலைவருடைய அலுவலகத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. பிரசிடென்ட் ஆஃபீஸுக்கும் உள்துறை அமைச்சருக்கும் கொடுத்துருக்குது. நான் ஒரு ஃபைலை அனுப்புனாக்க நீங்கள் 3 மாதத்துக்குள்ளே என்னென்ன கொரியை போட்டு அனுப்ப அல்லது கையெழுத்து போட்டுரு அப்படின்னு. இதைத்தான் நீதிமன்றம் தீர்ப்பாக சொல்லியிருக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. புரியுது. இதில் எதுவுமே இவங்களுடைய இஷ்டத்துக்கெல்லாம் சொல்லலை. இந்த 2 நீதிபதிகள் எல்லாம் மிகப்பெரிய ஆய்வு செய்து எல்லாவற்றுக்குமான ஆதாரங்களோட விவரமாக விளக்கியிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் இதை கண்டம் பண்ணியிருக்காரு, எதிர்த்திருக்காருன்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. இதை போல ஃப்ராட் எதுவும் கிடையாது. அந்த கவுல் சொல்றாருல, கவுல் என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படித்தான் சொல்றாரு அவரு. சரி, புரியுதா? இது இப்படி போவாங்க நான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிறாரு, கிண்டல் அடிக்க சொல்றாரு. அதை நான் இதைதான் முன்னாடி எதிர்பார்த்தேன்னு அர்த்தம் கிடையாது, கிண்டல் அடிச்சு சொல்றாரு அவரு. அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு, நீங்க அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன்ல தப்பா பயன்படுத்துறீங்கன்னு சொல்றாரு. நீ மேல்முறையீடு செய்து பெற வேண்டிய நீதியை இந்த 143 பயன்படுத்தி செய்றீங்க. இது ஒரு ஆலோசனை கேட்க வேண்டிய, விளக்கம் கேட்க வேண்டிய பிரிவை தவறாக பயன்படுத்தினீங்கன்னா கவுல் சொல்றாரு. உனக்கு எதிராக தான் சொல்றாரு, அண்ணாமலைக்கு எதிராக தான் கவுல் பேசுறாரு. அண்ணாமலை தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. தப்பா புரிஞ்சுக்கல, நம்மளாம் படிக்க மாட்டோம்னு சொல்றாரு, அவ்வளவுதான்.
புரியுதா? யாரு கேள்வி கேட்ட அந்த பத்திரிகையாளர்கள் வந்து திரும்ப அது கேட்டிருந்தாங்கன்னா கதை முடிஞ்சிருக்கு. கையில ஒரு பேப்பர் வச்சு கேட்டிருந்தாங்கன்னா புரியுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி தான் வருது அது. சரி சரி சரி. கவுல் சொன்னது வந்து அண்ணாமலை சொன்னதுக்கு நேர் எதிரானது. ஓஹோ. அதாவது என்னன்னா இந்த 143 இருக்குல்ல, இதுல வந்து அடுத்த கேள்வி என்னன்னா 142 படி எப்படி சொல்லலாம்? நீங்க என்னன்னா சிறப்பதிகாரத்தை உச்ச நீதிமன்றம் தன்னுடைய சிறப்பதிகாரத்தை மிக அரிதாகத்தானே பயன்படுத்தணும். எங்க மேல எப்படி பயன்படுத்தலாம்? குடியரசுத் தலைவருக்கு இவ்வளவுதான், ஆளுநருக்கு இவ்வளவுதான் காலம் அப்படின்னு எப்படி நீங்க நிர்ணயிக்கலாம்? அப்படி நிர்ணயிக்கும் போது என்ன ஆச்சு? அந்த லேப்ஸ் ஆனது இருக்கு பாருங்க. ஆமா. கையெழுத்து போடாத காலம் இருக்குல்ல, ஆமா. அது கையெழுத்து போடுறதா கருதி இந்த நீங்க கெசட்ல போட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல. புரியுது புரியுது. இது ஒரு எக்ஸ்ட்ராடனரி தான். ஏன் அப்படின்னா நீ வந்து சம்பந்தம் இல்லாம காலம் கடத்திட்டு இருக்கிற. எல்லாமே கல்வி நிறுவனம் தொடர்பானது. புரியுது புரியுது. அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்க முடியாது. யாரு துணை வந்தான்னு முடிச்சாகும். ஆமா ஆமா. யார் அப்பாயிண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது முடிச்சாகும். நீ மாட்டுக்கு ஊரை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளவு பல்கலை 10 பல்கலை நிக்குது. ஆமா. இப்ப நீங்க ஆளுநர் என்ன ஆச்சுன்னா பல்கலைக்கழகங்களுக்கு பட்டமளிப்பு விழாவுக்கு ஆளுநர் போகணும்னு வச்சிருக்கிறாங்க. அவர் தேதி கொடுக்காததுனாலேயே பல கல்லூரிகளில் பல பல்கலைக்கழகங்களில் பசங்களுக்கு பட்டமளிப்பே நடக்கலை. ஆமாம். நீங்கள் திருச்சியில் ஒருத்தன் வழக்கை போட்டான், இந்த ஜமால் முகமது காலேஜ் பையன். அவனுக்கு வந்து அமெரிக்காவில் வேலை கிடைச்சிச்சு. சரி. சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்குறான். டிகிரியினுடைய அந்த கான்வெகேஷனை கொண்டான்னு கேட்குறான். இவர் தேதி கொடுக்கல, 1 வருஷமா தேதி கொடுக்கல. அவனுக்கு அந்த வாய்ப்பே போயிடுச்சு. 2 மாதம் கொடுத்தாங்க, 2 மாதத்துக்குள்ளே வைக்கலை. ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டான், ஆளுநருக்கு தேதியெல்லாம் நான் சொல்ல முடியாது, தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஏன்னா அவருக்கு ஒரு விழாவுக்கு எப்போ வரலாங்கிறதுலாம் அவர் தானே முடிவு பண்ண முடியும் அப்படின்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. போச்சு அந்த பையனுக்கு. அது மாதிரி எவ்வளோ பேருக்கு போயிருக்கோம். வழக்குக்கு அந்த பையன் போனான், மற்றவங்களாம் போக முடியாமல் போயிருப்பான். கரெக்ட். மேல் படிப்பு போக முடியாமல் போயிருப்பான். அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு கல்வி நிறுவனம் என்பது அன்றாடம் பல மாணவர்கள், பல ஆசிரியர்கள், கல்வியாளர்களை உருவாக்கக்கூடிய நிறுவனத்தில் அப்படியே நிலை ஒளிந்து நிற்க முடியாது இவருடைய அதிகார போட்டியில். அப்போ அதனால தான் உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்கன்னா இது கையெழுத்து போடாமலேயே நிறைவேற்றியதாக கருதி கெசட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சு போச்சு. புரியுது புரியுது. அதுக்கு தான் 142 பயன்படுத்துகிறாங்க. இதான பேரறிவாளனுக்கு. இதுதான் மாறுராம் வழக்கில். இது ஒன்றும் புதுசு கிடையாது. எக்ஸ்ட்ராடனரி சிச்சுவேஷனில் இந்த இந்த நிர்வாக அதிகாரத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்துகிற போது தாமதிக்கப்பட்ட நீதியை நீதிமன்றம் வழங்கணும். புரியுது. இதுதான் வழங்கியிருக்கிறாங்க. அதனால் இது எதுவுமே புதுசு இல்லை. இப்போதான் புதுசாக சொன்னாங்கலாம் ஒன்றும் கிடையாது. அதனால விளக்கம் பெறுவதற்கான எந்த தகுதியும் இந்த 14 கேள்வியில் ஒரு கேள்வியும் கிடையாது. இதில் வந்து இவர் அண்ணாமலை இன்னொன்று வந்து சொல்கிறார், ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறார். காவிரி நதிநீர் பிரச்சனையில் ஒரு சிக்கலை சொல்லி அது மட்டும் உங்களுக்கு வந்து இனிச்சிச்சா அப்படின்னு அவர் வந்து கேட்குறாரு. இனிச்சிச்சு. அது என்ன பிரச்சனை? அதாவது அவருங்க இவர் வந்து நம்ம பேச வேண்டியது அவர் பேசிக்கிட்டு ஆனால் கேள்விங்கிறாரு. அண்ணாமலை வந்து இதுல ஒரு பேத்தலுது. சரி. அதாவது காவிரி வழக்குல அது என்ன ஆச்சு, இடைக்கால தீர்ப்பு 205 TMC கொடுத்தாங்க. சரி. கர்நாடகா என்ன பண்ணிட்டான்னா 2 வேலை பார்த்தான். ஒன்று என்ன பண்ணிட்டான்னா இது வந்து இதுக்கு அரசாங்கத்து இந்திய அரசுக்கு ஒரு கேள்வி எழுப்புறான். நீங்க 1956 ஒரு சட்டம் போட்டிருக்கிறீங்க, மாநிலங்களுக்கு இடையிலான தண்ணீர் தகராறு சட்டம், இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1956 ஒரு சட்டம் போட்டிருக்கிறீங்க. அந்த சட்டத்தில் நீங்கள் வந்து தீர்ப்பாயம் பற்றி கொடுத்துருக்கிறீங்க. அதில் சட்டத்தில் தீர்ப்பாயம் என்னென்ன காரணத்தில் வரலாம் அப்படின்னு போட்டிருக்கு. தீர்ப்பாயத்தை கான்ஸ்டியூட் பண்ண வேண்டியது, அதை உருவாக்க வேண்டியது இந்திய அரசு தான். அப்படி உங்களால் உருவாக்கப்பட்ட தீர்ப்பாயம், அமர்த்தப்பட்ட ஒரு தீர்ப்பாயம் இடைக்கால தீர்ப்பு சொல்வதற்கு அதிகாரம் உண்டா? இறுதி தீர்ப்பு சொல்றதுக்கு அதிகாரம் உண்டு. சரி. இடைக்கால தீர்ப்பு என்பதே ஒரு தீர்ப்பு அல்ல. இது என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் நாட் a judgment, இட்ஸ் நாட் ஆர்டர் ஆஸ் பர் தி அந்த ஆர்டர் வித்தின் கோர்ட் கிடையாதுங்கிறான். புரியுது. இதை வந்து இந்திய அரசுக்கு அவன் கேள்வி எழுப்புறான். இப்படி ஒரு கேள்வியே எழுப்ப முடியாது. இப்போ இடைக்கால தீர்ப்பு, இடைக்கால உத்தரவுங்கிறத எல்லா நீதிமன்றமும் கொடுத்துட்டு இருக்கிறான். நீங்கள் எந்த ரிட் பெட்டிஷன்லையும் மெயின் பெட்டிஷன் ஒன்று இருக்கும், உடனடியாக ஸ்டே ஆர்டர் கேட்பான். ஆமாம். அதுக்கு பேர் இன்டர்ம் அப்ளிகேஷன், ஐஏ அப்ளிகேஷன் பேர், ஐஏ அப்படின்னு பேர், இன்டர்ம் அப்ளிகேஷன். அது அதுலேயும் ஒரு உத்தரவு போடுவாங்க. அதுக்கு அதிகாரம் உண்டான எப்படி கேட்க முடியும்? அது மாதிரி தான் இது இடைக்கால உத்தரவு என்பது. இது ஒரு பிளைன். இதை என்ன பண்ணார்னா அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி, ஏன்னா அப்பயே வந்து கர்நாடக சார்பாக தான் இருப்பானுங்க, தமிழ்நாட்டுக்கு நீதி வந்துடக்கூடாதுன்னு நினைப்பான். அதனால என்ன பண்ணிட்டான்னா தான் இதில் போய் பதில் சொல்லி மாட்டிக்குவேன் நான் உச்சநீதிமன்றத்துக்கு 143 படி அனுப்பிட்டாங்க. அன்னைக்கு ஆர் வெங்கட்ராமன் குடியரசுத் தலைவர் அவர் வழியாக அனுப்பிட்டான். அது ஒன்று வச்சா கர்நாடகா பண்ணு. ரெண்டாவது என்ன பண்ணான்னா அதில் இந்த இடைக்கால தீர்ப்பை முறியடிக்கிற வகையில்
அவன் அணைகள் பாதுகாப்பு சட்டம் இப்போ கேரளா போட்டான் பாருங்க, அதே மாதிரி அவன் ஒன்று போட்டான். சரி. அது அடுத்தது வந்து இந்த அந்த இந்த இடைக்கால இந்த சட்டத்தின்படி நீங்கள் இடைக்கால தீர்ப்பு சொல்வதற்கு இருக்கிற அந்த தீர்ப்பாயத்திற்கு அதிகாரம் உண்டாகிற கேள்வியோட தீர்ப்பாயம் எதெல்லாம் செயல்பட முடியுங்கிறத விளக்குங்கிறான். இவன் தான் போட்டான் சட்டம். ஆமாம். அப்போ அதுக்கு விளக்கம் கேட்டு கொடுத்துட்டான். அப்போ அந்த 143 படி அது வந்த உடனே அந்த உச்சநீதிமன்றம் அது ஒரு அரசமைப்பு ஆயம். அந்த அரசமைப்பு ஆயம் என்ன சொல்லுச்சுன்னா, நீ இது நீதிமன்றத்தை வைத்து விளையாடாதீங்க. நீங்கள் அந்த தீர்ப்பு இப்போ பேரா 72 படிச்சு பாருங்க. பேரா 72 ஆஃப் தி இப்போ இந்த இது இருக்குல்ல, இந்த இப்போ காவிரி வழக்கு, இந்த 143 ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, அதில் 72வது பேராவை நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நீதிமன்றத்தை விளையாட்டு மைதானமாக பயன்படுத்தாதீர்கள். உங்களுக்கு வேணும்னா மேல்முறையீட்டுக்கு போ. ஒரு ட்ரிபியூனல் ஆர்டர் கொடுத்துருச்சுன்னா அதன் மேலே உச்சநீதிமன்றத்துக்கு நீ வழக்குக்கு போகலாம். அதுக்கு பதிலாக நீ 143 படி என்கிட்ட வராது. நேரடியாக எதை செய்ய முடியாதோ அதை மறைமுகமாக செய்வது குற்றம். உச்சநீதிமன்றம் கண்டிச்சிருக்கிறான் இந்திய அரசாங்கத்தை. ஓஹோ. இது இனிச்சிச்சான்னா நமக்கு இன்னைக்கு தானே செய்யும். ஒரு அநீதியாக ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஒரு தீர்ப்பு சொன்னா அந்த தீர்ப்பை செயல்படுத்த வேண்டிய பொறுப்புல இந்திய அரசாங்கம் இருக்கு. ஆமா. இவன் என்ன பண்றான், தீர்ப்பு உண்டா இல்லையான்னு கேட்கறான். இது தீர்ப்பு தானா இது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறான். அப்ப இது அப்படி ஒரு கேள்வி கேட்டு தாமதப்படுத்துவது நமக்கு தானே பாதிக்கும். அப்ப நம்ம இன்னைக்கு தான் செய்யும். அந்த உத்தரவு நமக்கு இன்னைக்கு தான் செய்யும். சரிதான் சார். இனிச்சிச்சான்னா உண்மைதான் அது. இப்ப நமக்கு 143 படி ஒரு குடியரசுத் தலைவர் அல்லது இந்திய அரசாங்கம் எந்த சட்டத்தையும் பத்தி விளக்கம் கேட்க கூடாதுன்னு நம்ம சொல்லல. கேட்கட்டும், கேட்கறதுக்கு அதிகாரம் உண்டு, உரிமை உண்டு. இது என்னங்கிறதா கேள்வி. புரியுது புரியுது புரியுது. இதே மாதிரி தான் காவிரி வழக்கில் கண்டிச்சாங்க. நீங்க 140 அது வந்து அப்பதான் என்ன சொன்னாங்கன்னா, இடைக்கால தீர்ப்பு சொல்றதுக்கு பிளைனா இருக்குது, அது மிக தெளிவாக அந்த சட்டத்தில் இருக்கிறது, இதுல என்ன குழப்பம் உனக்கு, தெளிவாக இருப்பதையே மீண்டும் நீங்க வந்து ஒரு அந்த கர்நாடக அரசாங்கம் அப்பீலுக்கு போறதுக்கு பதிலாக நீ வந்து குடியரசுத் தலைவர் வழியா வர்ற, இது தவறு, சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது. அதனால இப்ப அந்த 143 நீங்க தவறா பயன்படுத்துறீங்க என்பதுதான் கண்டிச்சாங்க. புரியுது. மிக தெளிவா ஒரு அந்த சட்டத்தில் இருக்கக்கூடியது. இந்த மாநிலங்களுக்கு இடையிலான தண்ணீர் தகராறு சட்டத்தில் மிக தெளிவாக இருக்கக்கூடிய ஒன்றுக்கு நீங்கள் வந்து விளக்கம் கேட்பது என்பது தவறானது. அதே போல் இது தீர்ப்பு தானான்னு கேட்டிங்கன்னா அதில் 5(2) சப்கிளாஸ் 2ல் தெளிவாக சொல்லியிருக்குது. எல்லா தீர்ப்பு வழங்குறதுக்கும் இடைக்கால தீர்ப்போ இறுதி தீர்ப்போ வழங்குவதற்கான அதிகாரம் நீ கொடுத்த சட்டத்தில் தான் இருக்குது. அதுக்கு எப்படி நீயே கேள்வி கேட்குற, அது சரி அப்படிங்கிறத கண்டிச்சாங்க. புரியுது புரியுது புரியுது. அது கர்நாடகத்துக்கு சார்பாக தமிழ்நாட்டுக்கு விரோதமாக சட்டவிரோதமாக இந்திய அரசு நடந்து கொண்ட போது உச்சநீதிமன்றம் கண்டித்தது. அதை நமக்கு இன்னைக்கு தான் செய்யும். அப்போ நீங்கள் வந்து இப்போ இதில் வந்து இந்த கவர்னருக்கு காலக்கெடு விதித்ததையும் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு விதித்ததையும் தவறுன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சுட்டுக்காட்டின எல்லாமே தவறுங்கிறீங்க. ஆமா, தவறு. அப்ப அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு தெளிவான பார்வை இல்லை அப்படிங்கிறது தான் இப்ப நீங்க சொல்ல வர. தெரிந்த பார்வை இருக்குது, அதுதான் விஷயம். அதாவது நீங்க தெளிவடைறதுக்கு விரும்பலாம், முயற்சி பண்ணலாம். சரி, இது முயற்சியே பண்ணாம அப்படி சொல்றது இருக்குல்ல. அதாவது அரசியல்னு சொல்லிட்டா கட்சி அரசியல்னா எது வேணாலும் பேசுறதா? அது வந்து நீங்க மிக பிளைனா இருக்கக்கூடிய விஷயங்க. புரியுது. என்ன ஒரே கேள்வி என்ன, அப்பா கேள்வி எழுப்பிட்டாங்க, உச்சநீதிமன்றம் சொல்லட்டுமே நீங்க வேணா சொல்லலாம். ஆனா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லணுங்கிறது நான் சொல்லலாம். அது சரி. நான் என்ன சொல்றேன்னா, உச்சநீதிமன்றம் இதை தூக்கி கிடாசுங்கிறான். நீங்க 143க்கு தகுதி இல்லாத கேள்வி என்கிட்ட எழுப்பிருக்கீங்க. எல்லாமே செட்டில்டு பை லா. புரியுது. செட்டில்டு பை சுப்ரீம் கோர்ட். அதனால செட்டில்டு லாவில் வந்து கேள்வி எழுப்பக்கூடாது. புரியுது. நிலைநிறுத்தப்பட்ட சட்டத்தின் மீது ஐயம் எழுப்புவது நீதிமன்றத்தினுடைய சுதந்திரத்தில் தலையிடுவது. புரியுது. இது எங்க கேசவானந்த பாரதி வழக்கில் சொல்லிட்டான். 13 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு, அந்த அரசமைப்பு சட்ட ஆயம், முழு ஆயம். கேசவானந்த பாரதி வழக்கில் அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பு என்ன, வாட் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதுக்காக பேசுறான். அதுல நீதிமன்றத்தின் சுதந்திரம் என்பது, தற்சார்பு என்பது கட்டி காக்கப்பட வேண்டிய அடிப்படை அம்சம். அதை நீங்க அதுக்குள்ள புல்டோஸ் பண்ணிட்டீங்கன்னா அரசமைப்பு சட்டத்தையே கவுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் 143. புரியுது புரியுது. அப்ப 143ல நீங்க கேள்வியை கேட்கக்கூடாது இல்ல, 143ல என்ன சந்தேகம் இருக்கா அதான் கேட்கலாம். நீ அப்பீல் போக வேண்டிய விஷயத்த அல்லது ரெவியூ போக வேண்டிய விஷயத்த வந்து நீங்க வந்து இதுக்கு மேல மேல்முறையீடு போகணும் அல்லது மீளாய்வு மனுக்கு போகணும். அதுக்கு பதிலா நீ வந்து சந்தேக வழக்கம் கேட்கறீங்கன்னா அதை எதுக்காக, பிளாக் பண்றதுக்காக. புரியுது புரியுது புரியுது. அது வந்து சட்ட கவிழ்ப்பு. இது ஒட்டுமொத்தமா இந்த வழக்கு குறித்தோ அல்லது கவர்னர் மீதான அந்த குற்றச்சாட்டு அல்லது
குடியரசுத் தலைவர் மீதான குற்றச்சாட்டை திசை திருப்புறது மாதிரி இவருடைய பேச்சு ஆமா மக்களை கொல்லைப்புற வழி இது. ஆமா மக்களை திசை திருப்புறாரு. ஆமா இவங்க தவறா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, கிடையவே கிடையாது, தவறா சொல்லிட்டாங்க அப்படின்னு. கிடையவே கிடையாது. நம்ம என்னன்னா ம். இது வந்து இப்போ ஒரு ஸ்டாலின் இப்போ 8 முதலமைச்சர்களை அழைச்சி எல்லாரையும் பேசுறாரு. இது பண்ண சரிதான். அது ஆ. எல்லாரும் வலுவா வாதம் பண்ணணும். இது ம். வந்து இது மிக முக்கியமானது. ம். ஒரு இருக்கிற அரைகுறையான கூட்டாட்சி, ம். ஒண்ணுமில்லாத ஒரு சில அதிகாரம் தான் கொடுத்து வச்சிருக்காங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில ஆட்சிக்கு. ம். அதுல வந்து ஒரு அமர்த்தப்பட்ட ஒரு அதிகாரி, ம். இந்திய அரசால் அமர்த்தப்படுகிற ஒரு அதிகாரி அவன் சொல்றபடிலாம் நடந்துக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்விமுறை இல்லாம போச்சுன்னா ம். சட்ட கவிழ்ப்பு அது. புரியுது அதை நீங்க வந்து நீதிமன்றத்தை பயன்படுத்தி இந்திய அரசை திரும்ப இன்னொரு பண்றது பாக்குறாங்க. புரியுது புரியுது. அதனால அதை வந்து அனுமதிக்கவே கூடாது. அதை வலுவா வாதம் பண்ணி தமிழ்நாடு அரசும் செய்யணும். இதுல வந்து மற்ற மாநிலங்களும் பிஜேபி அல்லாத மாநில ஆட்சிகளும் அல்லது எதிர்கட்சிகளே கூட அதுல மனுதாரராக சேரலாம். சரி. பதவியில் இல்லாத எதிர்கட்சிகளே கூட இந்த மனுதாரராக சேர்ந்து இதை வந்து தலை தூக்க விடாம நீதிமன்றத்துல வாதங்களை பண்ணணும். சரிங்க. அதான் சரியா இருக்கு. இப்போ வந்து கவர்னர் அப்படிங்கிற அந்த பதவி இருக்கு இல்லைங்க, அது வந்து வேண்டாம், ஆளுநரே ஒரு மாநிலத்துக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறது ஒரு வாதமா இருக்கு. அதை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க, அண்ணா காலத்திலேருந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. சரி, ஆனால் இந்த ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நடுவில் ஒரு பிரேக் போடுறதுக்கு வேற இந்த ஆளுநரை தூக்கியாச்சுன்னா வேற என்ன இருக்கு? எதுக்கு தேவை? ஏன் பிரேக் போடணும்? அது ஒரு கேள்வி. என்ன இதுல வந்து ஆளுநருக்கு இருக்கிற இதுல உண்மை கிடையாது. எந்த கூட்டாட்சியிலையும் இப்படி ஒரு அமர்த்தப்படுகிற அதிகாரி, இந்திய அரசாங்கத்தால் அமர்த்தப்படுகிற ஒரு அதிகாரி கவர்னர் என்ற பெயரால எங்கேயுமே கிடையாது. உலகத்தில் எங்கேயும் கிடையாது. இப்போ நீங்கள் இதில் அமெரிக்காவில் இருக்க ஆளுநர்னு பேர் இருக்கு, மகான் ஆளுநர். அவன் யாரு? முதலமைச்சர் மாதிரி தேர்ந்தெடுக்கப்படுறாரு. நேரடி ஓட்டில் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இங்கே இந்திய அரசமைப்பு சட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னா, முதல்ல அவர் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போது அதுக்கு சப்கமிட்டி போடுறாங்க. ஏன்னா எல்லாமே உட்காந்து எல்லாம் பண்ணிட முடியாது. மாநிலங்கள் பற்றி, மாநில அதிகாரங்கள் பற்றி முடிவெடுக்கிறதுக்கு வந்து வல்லபாய் பட்டேல் தலைமையில் ஒரு குழு போடுறாங்க. சரி. இந்திய அரசின் அதிகாரங்களை பற்றி முடிவு செய்யறதுக்கு நேரு தலைமையில் ஒரு குழு போடுறாங்க. சரி. அப்புறம் இன்னொரு தலைமையில் இந்த பழங்குடிகள் வாழக்கூடிய பகுதிகளுக்கான சிறப்பு அதிகாரம் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த பழைய அந்த வடக்க பல நாடுகள் இருக்குல்ல, பல மாநிலங்கள் வந்து நிறைய பழங்குடிகள் இருப்பாங்க, அவங்களோட செல்ஃப் ரூலோடு இருக்கும். அவங்க பழங்குடிகளுக்கான சில சட்ட திட்டங்கள் இருக்கும். இப்போ இதெல்லாம் எப்படி அரசமைப்பு சட்டத்துக்குள்ள கொண்டு வருது என்பதற்காக 3 பெரிய குழுக்களை உருவாக்குறாங்க. சரி. அதில் பட்டேல் தலைமையிலான குழு என்னன்னா, அதில் மாநிலத்தில்னா ஆளுநர்னு ஒரு கேள்வி வந்துடுது இல்லை. ஆமாம். இப்போ ஆளுநர் பற்றி என்ன முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அது இன்னொரு துணைக்குழு உண்டாக்கிச்சு. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சுப்பராயன் அதில் இருந்தார். சரி. இப்போ அவர் அந்த சுப்பராயன் இந்த 2 பேர், இந்த கட்சி ஒன்று நீதிபதி இருந்தாலும் அவருடைய அப்பா. சரி சரி. இன்னொருத்தர், இந்த 3 பேர் உள்ள ஒரு குழுவை போட்டு அது சப்கமிட்டிக்கான ஒரு உள்குழு. அவங்க ஒரு பரிந்துரை செய்கிறாங்க. ஆளுநர் என்ற பதவி என்பதே வந்து ரிடண்டன்ட், இது பெரிய தேவையற்ற பதவி. ஆனால் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா அவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதாக இருக்கணும் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. ஓ. அதை பட்டேல் குழு ஏற்றுக்கிச்சு, அரசமைப்பு முழு ஆயமும் ஏற்றுக்குச்சு. சரி. இப்போ நமக்கு வந்து இந்த 155 இருக்குது, அதில் 154 அப்படின்னு தான் இந்த ஆளுநர் பதவி அமர்த்துறதை பற்றிய சட்ட உறுப்பு. அது 131ங்கிற நம்பரில் அந்த வரைவு சட்டத்தில் இருந்துச்சு. அது என்னன்னா, ஆளுநரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார், முதலமைச்சர் வந்து எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார், இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணும். அப்படிதான் ஆளுநர் இருக்கணும். அந்த ஆளுநரும் அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டவர். ஓஹோ. இப்பதான் போட்டிருந்தாங்க. இது வந்து ஒவ்வொரு கிளாஸா பாஸ் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. 2.5 வருஷம் நடக்குது. அதுல ஒரு நாள் இதை பாஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. சரி. அன்னைக்கு நேரு அவையில் எல்லாம் போட தெரியுது. பிறகு ஒரு 10-15 நாள் கழிச்சு வர்றாரு, இது யார் பாஸ் பண்ணதுன்னு சண்டைக்கு வந்துடுறாரு. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களே பேசுறாங்க, அது எப்படிங்க ஆளுநர் என்பது மேலதிகாரம் உள்ளவராக எப்படி இருக்க முடியும், அது கூட்டாட்சிக்கே பொருத்தம் இல்லையே அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பிரிட்டிஷுக்கு அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் அது இருந்துச்சு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் 2 இருக்குது, கவர்னர் ஜெனரலும் இருக்குது, கவர்னரும் இருக்குது. கவர்னர் ஜெனரல் என்பதை குடியரசுத் தலைவராக மாற்றினாங்க. குடியரசுத் தலைவர் எப்படி பண்ணுறாங்க, எம்எல்ஏக்கள் எம்பிக்களால் மறைமுக தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆமாம். அது ஒன்றும் நேரடியான பதவி கிடையாது, அது ஒரு அதிகார பதவி கிடையாது, இவங்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர். 2வது அது முற்றிலும் அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டவர். 2 முடிச்சிட்டாங்க. அதே தானே ஆளுநருக்கு வரணும். ஆமாம். அதனால வந்து ஆளுநர் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு இவங்க வாதம் பண்ணுறாங்க. நேரு ஒத்துக்கலை. நீங்கள் வந்து நாடை சிதறடிக்க பார்க்கிறீர்கள்,
நாடு கொஞ்சம் அப்போ அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை பெரிய தகராறு நடந்துகிட்டு இருக்குது. இந்த இந்து முஸ்லீம் கலவரம், காந்தியை சுட்டு கொண்டுட்டாங்க. இப்படி ஒரு பெரிய கொந்தளிப்பான சூழல் அது. அதை மிஸ்யூஸ் பண்ணுறாரு நேரு. என்ன விளையாடுறீங்களா, இந்தியா சிதறி போயிடும். இந்திய அரசனுடைய பிரதிநிதியாக ஆளுநர் ஒருத்தரை வச்சாதான் அதில் செக் வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஓஹோ, வந்து ஒரு மாநிலத்தினுடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்தணும் என்று வெளிப்படையா சொல்லித்தான் ஆளுநர் பதவியை அவர் சொல்றாரு. ஓஹோ, இது அவங்களுக்கு ஒண்ணு. சரி, இப்ப இது வந்து மேலதிகாரம் கொண்டுதான் இருக்க வேண்டாம், ஏதோ ஒரு ஆளுநர் பதவி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அதுக்கான வேலைகள் என்ன இருக்குது? இப்ப நான் ஒரு 2-3 விஷயங்கள் வந்துருச்சுங்க. வந்து மன்னிப்பு அதிகாரம்னு இருக்கு ஆளுநருக்கு, தண்டனை குறைப்பு அதிகாரம், மெர்சி ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. இப்போ இது பற்றிய வழக்குகள் போச்சு. மெர்சி ஜூரிஸ்டிக்ஷன்னா ஆளுநர் என்பவருடைய தனிப்பட்ட விஷயமா என்ற கேள்வி போச்சு. மாருராம்னு ஒரு வழக்கு, வந்து கேகர் சிங்னு ஒரு வழக்கு. இது 5 நீதிபதிகள் கொண்ட ஆயம். அந்த வழக்கில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆளுநர் என்பவருக்கு 161 படி தனியாக மன்னிப்பு அளிக்கிற அதிகாரமோ தண்டனை குறைப்பு அதிகாரமோ கிடையாது. அமைச்சரவை என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்தணும். அமைச்சரவையின் வெளிப்பாடு தான் ஆளுநரை தவிர ஆளுநர் என்பவருக்கு தனிப்பட்ட அதிகாரம் எதுவும் கிடையாது அப்படின்னு இந்த கேஆர் சிங் வழக்கில் சொல்லிட்டாங்க. இவர் மாருராம் வழக்கில் இன்னும் ஒரு படி மேலே போய் கவர்னர் இஸ் அ ஷார்ட் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி கேபினெட்ட்டாங்க. அமைச்சரவையின் சுருக்கெழுத்து வடிவம் தான் ஆளுநரை தவிர ஆளுநருக்கு என்ன ஒன்றும் கிடையாது. இப்போ நான் சொல்றதை நீங்க இப்போ எழுதுனீங்கன்னா சுருக்கெழுத்துல எழுதுறீங்க, அவ்வளோதான். நான் சொல்றதை நீங்க எழுதி ஆகணும். ஒரு ஸ்டெனோகிராஃபருக்கு அது தாண்டி வேலை கிடையாது. ஸ்டெனோகிராஃபர் தான் இவர், இதுக்கு மேலே அவருக்கு ஒன்றும் அதிகாரம் கிடையாது அப்படின்னு 161 முடிச்சிட்டாங்க. அது ஒரு சிறப்பதிகாரம்னு சொல்லப்பட்ட இடத்துல உச்சநீதிமன்றம் முடிஞ்சு போச்சு. இதை மீறி ஃபாத்திமா பீவி நளினி வழக்கில் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க, நளினி வந்து ஒரு தண்டனை குறைப்பு வந்து மனு போட்டாங்க. இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது கவர்னருக்கு தான் அனுப்பணும், கவர்னர் ஆஃபீஸ் தான் அனுப்பணும், சட்டப்படி அனுப்பணும். ஆனால் சட்டப்படி என்ன பண்ணணும்னா உடனடியாக அமைச்சரவைக்கு அனுப்பிடணும். அவங்க பண்ணாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபாத்திமா பீவி அவங்களே உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தவங்க, இங்கே ஆளுநராக வச்சாங்க. அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, தானே ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க, தள்ளுபடி பண்ணி அனுப்பிட்டாங்க. அதை வந்து வழக்கு நடந்துச்சு. நம்ம பிறகு நீதிபதியாக இருந்த சந்துரு தான் அதை அற்புதமாக வாதம் பண்ணார். உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? நீ அமைச்சரவைக்கு சொல்லணும், அமைச்சரவை என்ன சொல்றதோ நீ செஞ்சிருக்கணும். ஆமாம், தனிப்பட்ட அதிகாரம் கிடையாது. அதுலேயும் முடிச்சிச்சு. ரொம்ப கடுமையாக கண்டிச்சாங்க ஃபாத்திமா பீபியை. நீங்கள் வந்து சட்டத்துக்கு மேலே ஆட்சி செய்யலாம்னு நினைக்காதீங்க அப்படின்னா ரொம்ப கடுமையாக கண்டிச்சாங்க. சிறப்பு. ஸோ அது முடிஞ்சு போன கதை. ஸோ அதில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னா, ஆளுநருக்கான சிறப்பதிகாரம்னு சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறது தெளிவுபடுத்தாங்க. முடிஞ்சிச்சா? அடுத்தது என்ன, யாருக்கு பெரும்பான்மை இருக்கு என்று முடிவெடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்ல? ஆமா. நீங்க கேட்ட கேள்வியை ஒண்ணுன்னா சரிதான். இப்ப வந்து ஒருத்தருக்கு மன்னிப்பு அளிக்கிற அதிகாரம் அது முடிஞ்சு போச்சு. அடுத்தது என்ன, தேர்ந்தெடுக்கப்பட்டு வராங்க. ஒரு பக்கம் ஒரு கட்சி, இன்னொரு பக்கம் ஒரு கூட்டணி. அவங்க கூட்டணி வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு மனு கொடுக்குறாங்க, எங்களை ஒரு பிளாக்கா எடுத்துக்கங்க, ஒரு கட்சி போல எடுத்துக்கிட்டு எங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுங்க. அவங்க பெரும்பான்மை இருக்கு. இல்லை இவர் ஒரு சிங்கிள் பார்ட்டி, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, எது பெரிய கட்சியோ இருக்கிறதுக்குள்ள அவங்கள தான் நான் கூப்பிடலாம் அப்படின்னு ஒரு டிஸ்பியூட் வருது. இதில் பலது நடந்திருக்கு. நான் முதல்ல சொன்னல பிரகாசாவை பயன்படுத்தி பண்ணார்ல, அதுக்கு பிறகு இந்திரா காந்தி காலத்தில் எல்லா மாநிலத்திலும் இருந்துச்சு. எந்த எதிர்கட்சி வந்தாலும் யாவனும் நேரடியாக அமைச்சரவை அமைக்கவே முடியாது. இந்திரா காந்தி வந்து ஆளுநரை வச்சுக்கிட்டு எல்லா விளையாட்டும் விளையாடுவாங்க. இது எங்கே போச்சுன்னா, என்டி ராமராவ் தேர்ந்தெடுக்க முதல்ல தெலுங்கு தேசம் அமைக்கிறாரு. பெரிய அளவுக்கு வந்து அவரை தேர்ந்துட்டு பெரிய அதுக்கு வந்துடுறாரு. அவர் அப்போதான் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாரு, டக்குன்னு அமைச்சரவை வந்துடுது. பெரிய எழுச்சி, ஒரு தெலுங்கு தேசிய இன எழுச்சி அதில் வந்துடுறாரு. அவர் வந்து முதலமைச்சரான உடனே இந்திரா காந்தி அதுக்குள்ளே ஆள் பிடிக்கிறாங்க. பாஸ்கர் ராவ்னு ஒரு ஆளை பிடிக்கிறாங்க. பாஸ்கர் ராவை பிடிச்சிக்கிட்டு அவங்க கொஞ்சம் பேர் எம்எல்ஏ வெளியே கொண்டு வர்றாரு. தெலுங்கு தேசம் பிங்கிறார். அவர் பி டீம் அப்பயே உண்டாயிடுச்சு. தெலுங்கு தேசம் பின்னு ஒன்று உண்டாக்கிறார், பாஸ்கர் ராவ் அப்படின்னு ஒன்று உண்டாக்கிறார். அதுக்கும் காங்கிரஸையும் கூட்டினீங்கன்னா பெரும்பான்மை வந்துருச்சு, எனவே பாஸ்கர் ராவ் தான் முதலமைச்சர் அப்படின்னு இந்திரா காந்தி சொல்லுது. அதை ஆளுநர் சொல்றாரு. இப்போ என்டி ராமராவ் என்ன சொல்றாருன்னா, இல்லைங்க, இதுக்கு பிறகு என்கிட்ட தான் பெரும்பான்மை எம்எல்ஏ இருக்கிறாங்க,
நான் காட்டுறேன் அப்படின்னு ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி அவ்வளோ பேருக்கு நிறுத்துறாரு. ஓ ஆளுநர் மாளிகை அவ்வளோ பேருக்கு நிறுத்தி ஒரு ஆள் அனுப்பி எண்ணிக்கைங்கிறாரு. அவன் முடியாதுங்கிறான். ஓஹோ. எவ்வளவு நாள் முடியாதுங்கிறான்னா பாஸ்கர் ராவுக்கு ஆள் கிடைக்கிற வரலும் முடியாதுங்கிறான். ஓ. பாஸ்கர் ராவுக்கு ஆள் கிடைச்ச உடனே இப்ப என்றாங்கிறான். அப்ப என் டி ராமராவ் வழக்குக்கு போயிட்டார். வழக்குக்கு போகும்போது உச்சநீதிமன்றம் கடுமையா சொன்னாங்க, எது பெரும்பான்மை, யாருக்கு பெரும்பான்மை என்று முடிவெடுக்கிற இடம் ஆளுநர் மாளிகை அல்ல, சட்டமன்றம் தான். சட்டமன்ற சபாநாயகர் அவருக்கு நீங்க வழிமுறையை சொல்லுங்க, ஆளுநர் சொல்லலாம். ஆனா அதன்படி அவர் சொல்லிட்டாருன்னா சபையில இன்னாருக்கு தான் பெரும்பான்மை இருக்குது அல்லது இந்த கூட்டணிக்கு தான் பெரும்பான்மை இருக்கு, இவர் தான் முதலமைச்சராக வர முடியும்னு சொல்லிட்டாருன்னா அதுதான் இறுதியானது. ஆளுநர் மாளிகைக்கு அதுல ஒன்றும் கிடையாது அப்படின்னு அந்த தீர்ப்பு வந்துருச்சு. சரி. இதுக்கு பிறகும் கூட பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எப்போ இந்த ஜனதாதள ஆட்சி வந்த பிறகு நடந்துச்சு. அது சரி சரி. ஜனதா ஆட்சி மொராஜி தேசாய் வந்த பிறகு காங்கிரஸ் ஆட்சியெல்லாம் கலைச்சாங்க. இது எல்லாம் போய் எஸ்ஆர் பொம்மைன்னு கர்நாடகத்தில் அதே மாதிரி பிடிச்சானுங்க. இதுலேயும் ஒரு ஆள் அவர் கட்சியில் ஜனதா தளத்திலேருந்து ஒரு குரூப்பை பிரித்து, ஜனதா தளமே தலைவர்கள் கட்சி அது எப்பயுமே பிச்சுக்கும். அதில் ஒரு குரூப்பை பிரிச்சானுங்க, இவருக்கு ஆள் இல்லைன்ட்டாங்க. எஸ்ஆர் பொம்மை உச்சநீதிமன்றத்துக்கு போனார். அது ஒரு 11 நீதிபதிகள் கொண்ட அரசமைப்பு ஆயம். சரி. அதில் தெளிவாக சொல்லிட்டாங்க, இதுக்கு வேலையே கிடையாது ஆளுநருக்கு. ஆளுநர் கவுண்ட் பண்ணுற அதிகாரி கிடையாது. அவர் பெரும்பான்மையை தீர்மானிக்கிற இடம் சட்டமன்றமே தவிர அதில் என்ன வருதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதான் உன்னுடைய பொறுப்பே தவிர உனக்கென்று இதற்கு சிறப்பு அதிகாரம் கிடையாது. அதுவும் முடிஞ்சு போச்சு. எந்தெந்த இடத்துல ஆளுநருக்கான தேவைப்படுதோ அது ஒரு இடத்தையும் மூக்கொள்ளப்படுது ஒன்றும் அடிப்படை போச்சு. மூணாவது இது எவ்வளோ நாளுக்குள்ள பதில் சொல்லலாம். இப்போ எந்த இடத்துலையும் இப்போ ஆளுநருக்கான தேவை வரல. ஒரே ஒரு இடம் பாக்கி என்ன இருக்குது, யார் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது. இதுக்கு தலைமை நீதிபதி போதும். ஆமாம். இதுக்கு ஒரு ஆளுநர் ஒரு ஆஃபீஸ் வச்சுட்டு அதுவும் இப்போ இங்கே ஒரு பெரிய ராஜ்பவன் மாதிரி ஒரு பெரிய இடத்த வச்சுருக்கலாம் பாருங்க. நிர்வாகம் தேவையே இல்லை. அப்படி ஒரு ஆஃபீஸே தேவை கிடையாது. பட் அவருக்கு ஆளுநருக்கு யாரு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாங்க, நீதிபதி தானே. அவர் தங்கிறதுக்கு ஒரு டபுள் பெட்ரூம் வீடு போதுமே, பெரிய மாளிகை தேவையே கிடையாது. தேவையில்லை. அப்ப அதிகாரம் மேலதிகாரமும் கூடாதுன்னு வந்துருச்சு. ரெண்டாவது அவருடைய ஃபங்க்ஷனிங்கும் முடிஞ்சு போச்சு. ஆமா. அப்ப எதுக்கு ஆளுநர் பதவி வேணும்? கரெக்ட். ஆளுநர் பதவிங்கிறது தேவை கிடையாது. பதவி பிரமாணம் செய்து இப்ப நீங்க சட்டமன்றத்துல ஒரு சட்டம் நிறைவேறுது. சட்டமன்றத்தில் பெரும்பான்மை அடிப்படை நிறைவேறிட்டா சட்டம் தான். அப்புறம் என்ன ஆளுநர் சீல் அதுக்கு? அது சரி, அது சரி. ஆளுநர் சீல் தேவை கிடையாது. பை ஆர்டர் த கவர்னர் கக்கூஸ் இருக்கிறது கூட ஆர்டர் போடுறாங்க கெசட்ல. எதுக்கு அது? அது ஒரு வெள்ளைக்கார ஆட்சியில் இருந்துச்சு. அதனால தாங்க காந்தி ஏன் தேர்தலில் நிற்க கூடாதுன்னார். நான் அவர் காங்கிரஸ் கட்சிக்காரன் தேர்தலில் நிற்க கூடாதுன்னார். ஏன் அப்படின்னா அது ரெட்டை ஆட்சின்னார். ஆளுநர்கிட்ட தான் இறுதி அதிகாரம் இருக்கு, நீ போறவன்லாம் பொம்மை அப்படின்னார். அதான் இன்னைக்கு வச்சிருக்கிறேன். புரியுது. அதனால ஆளுநர் பதவி என்பது அது மேலதிகார பதவி கூடாதுங்கிறதுக்கான விஷயம் வந்துருச்சு. அதுக்கான ஃபங்க்ஷனிங்கே கடைசியாக நீக்கிறது பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது தான். அதுக்கு தலைமை நீதிபதி போதும். ஏன்னா ஆளுநருக்கே தலைமை நீதிபதி தான் பதவி ஏற்பு வைக்கிறாரு. அவரை கொண்டாங்க. அது ஒரு மணி நேரம் வேலை. அதுக்கு எதுக்கு நிரந்தரமாக ஒரு ஆஃபீஸு? முடிஞ்சு போச்சு. சரி. இப்போ நீங்கள் ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வராங்க, மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போச்சு. அப்போ யார் நிர்வாகம் செய்யறது? உலகத்தில் எந்த இடத்துலையுமே கலைப்பு அதிகாரம்னு எந்த மாகாணத்துக்கு கிடையாது. ஓஹோ. இந்தியாவில் தான் இருக்குது, வேற எந்த ஊர்லையும் கிடையாதுங்க. கூட்டாட்சின்னு வச்சிருக்கிறான் பாருங்க, எந்த இடத்துலையுமே கலைப்பு அதிகாரம் கிடையாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில ஆட்சியை கலைப்பதுங்கிறதுக்கான வேலையே கிடையாது. சரி, ஒரு இது பெரும்பான்மை இழந்துருச்சு, என்ன பண்றது? நான் ஒரு நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வரேன் அப்படின்னா நான் என்ன செய்யணும்னா, எனக்கு பெரும்பான்மை இருக்கு, இந்த ஆட்சியை அதனுடைய பெரும்பான்மை இல்லைன்னு நிரூபிச்சிட்ட பிறகு நான் என்னுடைய பெரும்பான்மை நிரூபிக்க முடியும் என்று காட்டிட்டு தான் அவர் தீர்மானமே கொண்டு வரலாம். இதுதான் உலகத்தில் இருக்குது. சரி, முக்கோணமாக இருக்குது அப்படி ஒன்று வச்சுங்க. இப்போ ஜெர்மனியில் அப்படி தான் வந்துச்சு. என்ன பண்ணான்னா, இவன் மேலே மற்ற 2 கூட்டணிக்கும் ஒற்றுமை இல்லை, இவர் சிறுபான்மை. சரி, இவர் மேலே அது ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நான் 2 பேரும் சேர்ந்து நிற்பேன். நான் 2 பேரும் சேர்ந்து நிற்க மாட்டேன். எது வரலும் இருப்பேன், அவரை டிஸ்மிஸ் பண்ணுன்னு சொல்றப்ப நான் நிற்பேன். 2 பேரும் சேர்ந்து நிற்பான். ஆனா நான் 2 பேரும் சேர்ந்து நிற்கும் போது நாளைக்கு அமைச்சர் நம்பிக்கை நான் ஒன்னும் ஏற்றுக்க மாட்டேன், நீ என்னையும் ஏற்றுக்க மாட்டேன். இப்படி ஒரு முக்கோணமா இருக்குன்னு வச்சுங்க. அப்ப என்ன பண்ணணும், சட்டசபையை கலைச்சிட்டு அந்த நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி அங்கே தேர்தலை வச்சிட வேண்டியதான். தேர்தல் நடக்கிற வரையில் என்ன காபந்து சர்க்காரா ஏற்கனவே இருக்கிற அரசாங்கம் வச்சுட்டு போக வேண்டியதான். ஏற்கனவே இப்போ இந்திய அரசில் இருக்குல்ல,
புரியுது புரியுது. இந்திய அரசுல அமைச்சரவையே இல்லாத காரணம்னு ஒண்ணு கிடையாது. அப்புறம் மாநிலத்துக்கு மட்டும் என்ன? அது சரி அது சரி. அது மாதிரி இருந்துட்டு போக வேண்டியதுதான். அதனால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிச்சு போச்சுன்னா அது மக்கள் தாங்க முடிவு பண்ணுவான். புரியுது. இவர் முடிவு பண்ணிடுவார். இப்போ சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சுன்னு ஒரு இந்திய அரசை கழிச்சிருவானா? அவனாவது கலைக்கிறதுக்கு அதிகாரம் யாருக்காவது இருக்குதா? இல்லை அதுக்கு மட்டும் கிடையாது, இதுக்கு மட்டும் கிடையாதுன்னு உண்டுன்னா எப்படி அது? அது சரி அது சரி. அப்போ என்னன்னா, நான் 2 பேருக்கு தான் ஓட்டு போடுறேன். எம்பிக்கு நான் ஓட்டு போடுறேன், எம்எல்ஏக்கு ஓட்டு போடுறேன். எம்எல்ஏ ஓட்டு வந்து நிரந்தரம் இல்லை, அதில் போகிறவனை எப்போ வேணாலும் கழிச்சு போடுறான். எம்பி ஓட்டு நிரந்தரமானது, அதில் இருக்கிற ஆட்சியை கலைக்க முடியாது. அப்படின்னா என் ஓட்டுக்குள்ளேயே 2 வித்தியாசப்படுத்துறிய நீ. அப்போ அது சரி கிடையாது. அதனால் வந்து ஆட்சி இல்லாத காலம்னு ஒன்று மாநிலத்தில் இருக்கவே கூடாது. ஆட்சியை கலைக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கக்கூடாது, அதுதான் விஷயம். சரிங்கய்யா, எங்களுடைய சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து நாங்கள் மிக தெளிவாக இந்த ஆளுநருக்குரிய அதிகாரங்கள், குடியரசுத் தலைவருக்குரிய அதிகாரங்கள், சட்ட சிக்கல்கள் குறித்தெல்லாம் ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க ஐயா. மிக்க நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஒரு சிறப்பான செய்தியை பற்றி விவாதம் நடத்தினது. வீச்சுக்கு நன்றி. வீச்சாக வெளியெடுத்தோம். மகிழ்ச்சி. நன்றி.